السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولا تباشروهن وأنتم عاكفون في المساجد. صدق الله مولانا العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ் தஆலாவின் திருநாமம் போற்றி துவங்குகின்றேன். சலாத்தும் சலாமும் இருலகத்தவர் பெருமான முஹம்மது முஸ்தபா அஹ்மதி முஜ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் நடிச்சுவற்றில் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாமிழீன்கள், தவற தாமிழீன்கள், வலிமான்கள், சுகதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் கிருபை என்றென்றும் நிலமட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ் நடிகார்களே, மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மகன் கிருபையினால் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தின் 2வது பத்தின் இறுதி நாளில் நாம் இருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா விதமான பாவங்களையும் மன்னித்து அவை அனைத்தையும் நன்மைகளாக நமக்கு அல்லாஹ் மாற்றித் தருவானாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ் நடிகார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்திற்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் இந்த ரமலானுடைய மாதம். அதிலும் இந்த ரமலானுடைய மாதத்தில் இறுதி 10 நாட்கள் இருக்கிறது, அது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த இறுதி 10 நாட்களில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 20 நாட்களை விட இறுதியான இந்த 10 நாட்களில் இன்னும் அதிகமான அமல்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்வார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், தன்னுடைய கீழ் ஆடையை இறுக்கமாக கட்டிக்கொண்டு அமல்களிலே இறங்கி விடுவார்கள் என்ற அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் நமக்கு மிகப்பெரிய ஒரு இபாதத்தை எந்த அளவுக்கு செய்ய வேண்டும் என்பதை நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. கண்ணியமிக்க அல்லாஹ் நடிகார்களே, அதே போல இந்த 3வது பத்தில் மிக முக்கியமான ஒரு அமல் இஅ்திகாஃப் இருப்பது. இந்த இஅ்திகாஃப் சம்பந்தமான சில தகவல்களை, இஅ்திகாஃப்னா என்ன, அந்த இஅ்திகாஃப் எத்தனை வகைப்படும், அந்த இஅ்திகாஃபினுடைய நன்மைகள் என்ன, அந்த இஅ்திகாஃப் இருப்பதனுடைய சட்டங்கள் என்ன, இஅ்திகாஃப் இருப்பதின் காரணமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன, இப்படியாக ஒரு சில தகவல்களை பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இஅ்திகாஃப் என்று சொன்னால் தங்குதல் அல்லது சிறை வைத்தல், ஒன்றை பற்றி பிடித்து கொள்ளுதல், ஒரு விஷயத்தை பற்றி பிடித்து அதிலே தன்னுடைய உள்ளத்தை இழைக்க செய்து விடுதல் என்பதாக சொல்லப்படும். ஆனால் இஸ்லாத்தினுடைய பார்வையை நாம் பார்க்கும் பொழுது இஅ்திகாஃப் என்பது பள்ளிவாசல் வேணத்தின் ஒரு குறிப்பிட்ட ஒரு பள்ளிவாசலில் முறையாக அங்கே நாம் தங்கியிருந்து அங்கு அதிகமான அமல்களை பள்ளிவாசலிலிருந்து திக்ரு, குர்ஆன் ஓதுதல், துவா செய்தல், இது போன்ற காரியங்களை செய்வதற்கு தான் இஅ்திகாஃப் என்பதாக சொல்லப்படும். அந்த இஅ்திகாஃப் இருப்பதின் மூலமாக நமக்கு 2 விதமான நன்மைகள் உண்டு. துன்யாவிலும் அதற்குண்டான பலனை அல்லாஹ் கொடுப்பான், நாளை மறுமையிலும் அதற்குண்டான பலனை அதை நமக்கு கொடுத்து விடுவான். இப்போ இஅ்திகாஃப் என்பதனுடைய பொருளை நாம் பார்ப்போம். இப்போ இஅ்திகாஃபினுடைய வகைகள் எத்தனை? இஅ்திகாஃப் 3 வகை இருக்கு. அதில் முதலாவது வாஜிபான இஅ்திகாஃப். அதாவது ஒருத்தர் நேர்ச்சை பண்ணார், எனக்கு இந்த காரியம் எனக்கு நிறைவேறிவிட்டால் அல்லாஹ்வுக்காக நான் இஅ்திகாஃப் இருக்கிறேன் என்பதாக நியத்து வச்சுட்டார். அப்போ இந்த இஅ்திகாஃப் வாஜிபானது, கட்டாயமாக இஅ்திகாஃப் இருந்தே ஆகணும். ஹதீஸில் வருது, ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறியாம காலத்தில் நான் பள்ளிவாசலில் இஅ்திகாஃப் இருக்கிறேன் என்பதாக நான் நியத் செஞ்சேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க.
குன்து நதர்து ஃபில் ஜாஹிலிய்யா அன் அஅ்தகிஃப லைலத்தன் ஃபில் மஸ்ஜிதில் ஹராம். அதாவது கஅபத்துல்லாஹ்ல இஅ்திகாஃப் இருப்பதாக ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்லக்கூடிய அறியாமை காலத்தில் நான் நேர்த்து செஞ்சிருந்தேன். அதை இப்பொழுது நான் நிறைவேற்றலாமா என்று கேட்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வ அவ்ஃபி பி நத்ரிக, உன்னுடைய அந்த நேர்ச்சையை நீ நிறைவேற்று என்பதாக உத்தரவிட்டாங்க. உனக்கு முடிஞ்சா நிறைவேற்றிக்க, இல்லைன்னா விட்டு அப்படி சொல்லலை. உன்னுடைய நேர்ச்சையை நீ நிறைவேற்று என்று என்ன செஞ்சாங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் உத்தரவிட்டார்கள். அந்த உத்தரவிடுதல் என்பது அது வாஜிபை குறிக்கும். அப்போ அந்த நேர்த்தி செய்திருக்கக்கூடிய அந்த இஅ்திகாஃப் என்ன செய்யணும்? பரிபூர்ணமாக அதை முடிக்க வேண்டும், அந்த அமலை பரிபூர்ணப்படுத்த வேண்டும். இது வாஜிபான இஅ்திகாஃப். ரெண்டாவது இருக்குது சுன்னத்தான இஅ்திகாஃப். இது நம்முடைய ரமலான் மாதத்தில் இறுதி பத்திருக்கக்கூடிய இஅ்திகாஃப் என்று சொல்லப்படும். இது சுன்னத்தே முஅக்கதா என்பதாக ஹதீஸ் ஷரீஃபிலே நாம் பார்க்க முடிகிறது. ஏனென்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்த ஹதீஸை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அறிவிக்கிறாங்க. கான யஅ்தகிஃபுல் அஷ்ரல் அவாஹிர் மின் ரமலான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய இறுதி பத்தில் இஅ்திகாஃப் இருப்பவர்களாக இருந்தாங்க. ஹத்தா தவஃபாஹுல்லாஹு, அல்லாஹ் அவர்களை மௌத்தாக்கும் வரைக்கும். தும்ம இஅ்தகஃப அஸ்வாஜஹு மின் பஅதி, எப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாக ஆயிட்டாங்களோ பிறகு அவருடைய மனைவிமார்கள் இஅ்திகாஃப் இருந்தாங்க என்பதாக ஹதீஸ் ஷரீஃபிலே நாம் பார்க்க முடிகிறது. இந்த ஹதீஸ் புகாரியில் பதிவு செய்யப்பட்டது. இது ரெண்டாவது வகையான இஅ்திகாஃப், சுன்னத்தான. மூன்றாவது வகையான இஅ்திகாஃப் இருக்குது, அது நஃபிலான இஅ்திகாஃப். இந்த நஃபிலான இஅ்திகாஃப் என்று சொன்னால் பள்ளிவாசலில் ஒரு சிறிது நேரம் எந்த விதமான நியத்தும் இல்லாமல் ஒரு சிறிது நேரம் என்ன செய்யுது? பள்ளிவாசலில் அமர்ந்திருப்பது. பள்ளிவாசலில் நுழையும் போது இஅ்திகாஃப் நியத்தோடு நுழைந்து சிறிது நேரம், அதாவது ஒரு குறிப்பிட்ட காலம் இல்லாமல் ஒரு சிறிது நேரம் என்ன செய்யுது? பள்ளிவாசலில் அமர்ந்திருந்து எழுந்து சென்று விடுவது. இதற்கு நஃபிலான இஅ்திகாஃப் என்பதாக என்ன செய்வாங்க என்று சொல்லப்படும். இப்போ இஅ்திகாஃப் 3 வகை, ஒன்று வாஜிபு, ஒன்று சுன்னத்து, ஒன்று நஃபில். இப்போ நாம் இந்த ரமலான் மாதத்தின் இறுதி பத்தில் இருக்கக்கூடிய இஅ்திகாஃப்க்கு பேர் என்ன? சுன்னத்து முஅக்கதா, வலியுறுத்தப்பட்ட சுன்னத். ஏன்னு சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போன உடனே அவர் மதீனாவிற்கு போய் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் அங்கே வாழ்ந்திருக்கிறாங்க. அந்த 10 ஆண்டுகளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஅ்திகாஃபை விட்டு ஒரு ஆண்டு விட்டுட்டாங்க அப்படின்னு எந்த ஹதீஸும் கிடையாது. அந்த 10 ஆண்டுகளும் என்ன செஞ்சுருக்காங்க? ரசூலுல்லாஹ் இஅ்திகாஃப் இருந்திருக்கிறாங்க. சில நேரங்களில் அந்த மாதம் முழுவதும், சில நேரங்களில் 10 நாட்கள், சில வருஷம் 20 நாட்கள். ஹதீஸ் ஷரீஃபில் வருது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அந்த வஃபாத்தாகக்கூடிய அந்த வருடம் 20 நாட்கள் இஅ்திகாஃப் இருந்தாங்க என்பதாக ஹதீஸ் ஷரீஃபில் வருது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மதீனாவுக்கு போனதற்கு பின்னால இந்த இஅ்திகாஃப் என்று சொல்லக்கூடிய அமலை அவர்கள் விட்டதே இல்லை. எனவே தான் இதற்கு சுன்னத்தே முஅக்கதாவான இஅ்திகாஃப் என்பதாக நம்ம சொல்றோம். சுன்னத்து 2 வகை இருக்குது, ஒன்று சுன்னத்தே முஅக்கதா, ஒன்று சுன்னத்தே கைர முஅக்கதா. சுன்னத்தே முஅக்கதா என்று சொன்னால் வலியுறுத்தப்பட்ட சுன்னத்துன்னு அர்த்தம். அது கண்டிப்பாக என்ன செய்யணும்? அந்த முஹல்லாவில் இருக்கக்கூடியவங்க ஒரு சில நபராக அதை என்ன செஞ்சிடணும்? அதை நிறைவேற்றி விட வேண்டும். சுன்னத்தை கைர முஅக்கதா என்று சொன்னால் வலியுறுத்தப்படாத சுன்னத்து, அதை செஞ்சால் நன்மை உண்டு, செய்யலைன்னா தீமை கிடையாது. இதுக்கு கைர முஅக்கதா என்பதாக சொல்லப்படும். இப்போ இதே போன்று இஅ்திகாஃப்ல நம்ம பார்க்கக்கூடிய இந்த வகைகளில் 3 விதமான வகைகளை நாம் பார்க்கணும். சரி, பள்ளிவாசலில் நாம் இஅ்திகாஃப் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த இஅ்திகாஃபின் நன்மைகள் என்ன என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய பல ஹதீஸுகள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதில் ஒரு சில ஹதீஸுகளை மட்டும் நாம் பார்ப்போம். ஹஜ்ரத் ஹுசைன் இப்னு அலி ரலியல்லாஹு தஆலா, அதாவது அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய மகனார், அவங்க அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன் இஅ்தகஃப அஷரன் ஃபீ ரமலான், ரமலான் மாதத்தில் 10 நாட்கள் யார் இஅ்திகாஃப் இருப்பாரோ கான கஹஜ்ஜதைனி வ உம்ரத்தைனி, 10 நாள் இஅ்திகாஃப் இருந்துட்டாருன்னு சொன்னால் அவருக்கு 2 ஹஜ் 2 உம்ரா செஞ்ச நன்மை கிடைக்கும். ஒரு ஹஜ்ஜி செய்யணும்னா எவ்வளோ செலவாகும்? 7 லட்சம். 2 ஹஜ்ஜிக்கு 14 லட்சம். ஒரு உம்ராவுக்கு 1 லட்சம் வைங்க, 2 உம்ராவுக்கு 2 லட்சம். அந்த 10 நாள் இஅ்திகாஃப் இருக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன? கிட்டத்தட்ட 14 16 லட்சம் ரூபா செலவு பண்ணணும்னு நமக்கு கிடைக்கும். 10 நாள் நம்ம முஹல்லால
வெளியிலாம் போக வேண்டியதில்லை. நம்ம பள்ளியிலேயே ஏத்திகாஃப் இருந்தோம்னா என்ன நன்மை? 14 லட்சம் ரூபா செலவு பண்ணி எவ்வளவு சிரமப்பட்டு நம்ம இங்கேருந்து போகிறோம். இங்கேருந்து சென்னை போய் அங்கே இறங்கி அங்கே உள்ள இருக்கக்கூடிய ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சு ஃப்ளைட்டு ஏறி அங்கே போய் இறங்கி அங்கே உள்ள ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சு எவ்வளவு பெரிய வேலை நமக்கு இருக்குது, எவ்வளோ சிரமங்கள் கஷ்டங்கள் இருக்குது. அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எந்த கஷ்டமும் நீங்கள் பட வேணாம், பள்ளிவாசல் அல்லான்னு உட்காந்து இந்த நன்மை பூரா உனக்கு கிடைச்சிருந்துறாங்க. அடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க பாருங்க, இந்த ஹதீஸு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, மன் இஅ்தகஃப யௌமன் இப்திகாஹ வஜ்ஹில்லாஹ், அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு நாள் இஅ்திகாஃப் இருந்தார். அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு நாள் இஅ்திகாஃப் இருப்பாரையானால் ஜஅலல்லாஹு பைனஹு வ பைனன் நார், அவருக்கும் நரகத்திற்கும் மத்தியிலே ஸலாத்து ஹனாதிகீன், 3 விதமான அகலிகள் தூரம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கும் நரகத்துக்கு மத்தியிலே ஏற்படுத்துகிறான். அபஅது மிம்மா பைனல் ஹாஃபிகீன், அந்த 2 ஹந்தக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அந்த அகலி இருக்குது பார்த்தீங்களா, அந்த அகலியினுடைய தூரம் எப்படின்னு சொன்னால் மஷ்ரிக்குக்கும் மக்ரிபுக்கும் ஏற்பட்ட தூரம். 3 அகலிகள்னு சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ். ஸலாத்து ஹனாதிகீன் 3 அகல்னு சொன்னால் பள்ளம் தோன்றுறது. அகல் யுத்தம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, அகல் யுத்தம் நடத்தினாங்க. அகல் யுத்தம்னா என்ன, நம்ம சுற்றி என்ன செய்யறது, பள்ளங்களை பெரிய பள்ளங்களை தோண்டிடுறது, எதிரிகள் வராமல். அதான் ஒரு டிஸ்டன்ஸு. அந்த டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. ஒரு அகலியினுடைய தூரம் அப்படின்னு எப்படி இருக்குன்னு சொன்னால் மஷ்ரிக்குக்கும் மக்ரிபுக்கும் இடைப்பட்ட தூரம், அதாவது கிழக்குக்கும் மேற்குக்கும். அப்போ 3 அகலின்னு சொன்னால் எவ்வளோ பெரிய தூரம். ஒரு நாள் இஅ்திகாஃப் இருப்பவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை. அல்லாஹ்வுக்காக வேண்டி யார் ஒரு நாள் இஅ்திகாஃப் இருப்பாரோ அவருக்கும் நரகத்திற்கு மத்தியிலே 3 ஹந்தக்குடைய தூரத்திலே அல்லாஹ் என்ன செஞ்சான், அவர்களை 2க்கு மத்தியில் இருக்கக்கூடிய தூரத்தை அல்லாஹ் என்ன செஞ்சான், விரிவுபடுத்தினான். நரக நெருப்பு என்ன, அதில் புகை கூட அவர் என்ன செய்யாது, தீண்டாது. இது ஒரு நாள் இஅ்திகாஃப் என்பவருடைய நன்மை. பிறகு அடுத்து ஒரு ஹதீஸில் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, மேலே சொன்ன ஹதீஸ் தபரானியில் ஹாக்கிம் பைஹக்கி போன்ற கிரந்தங்களை பதிவு செய்யப்பட்டது. அடுத்து ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, அந்த இறுதி 10 நாட்களில் இஅ்திகாஃப் இருந்து அல்லாஹ்வுக்காக வேண்டி நன்மையை நாடியவராக, அல்லாஹ்வை முழுமையாக நம்பிக்கையை வைத்து நன்மையை ஆதரவு வைத்து யார் இஅ்திகாஃப் இருப்பாரோ, மன் இஅ்தகஃப ஈமானம் இஹ்திசாபன், ஒரு இஅ்திகாஃப் இருக்கிறார் பள்ளிவாசல்ல, அல்லாஹ் மீது முழுமையாக நம்பிக்கை வச்சிருக்கிறார். இஹ்திசாபுன்னு சொன்னால் நன்மை கிடைக்கும் என்று ஆதரவு வைத்து அப்படி இஅ்திகாஃப் இருப்பாரையானால் உஃபிரலஹு மா தகத்தம மின் தம்பி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய முந்திய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். இப்படியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஅ்திகாஃபுடைய நன்மைகளை பற்றி சொல்கிறாங்க. ஒரு நாள் இஅ்திகாஃப் இருந்தால் அவருக்கு என்ன நன்மை, 10 நாள் இந்த இஅ்திகாஃப் இருந்தால் அவருக்கு எவ்வளோ பெரிய நன்மை கிடைக்குது. அதே போல அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை, முழுமையாக நம்பிக்கை வைத்து அல்லாஹ்வுக்கு நன்மை கிடைக்கும் என்பதாக ஆதரவு வைத்து இஅ்திகாஃப் இருந்தால் அவருடைய முன் சென்ற பாவங்கள் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு பண்ணி செல்வான். இந்த ஹதீஸு தைலமில பதிவு செய்யப்பட்டது. இப்போ கண்ணியமிகு அல்லாஹ்வின் அடியார்களே, அப்போ ரமலான் மாதத்தினுடைய இறுதி 10ல் இஅ்திகாஃப் இருப்பது என்பது சுன்னத்தே முஅக்கதாவாக இருப்பதனால முஹல்லால ஒரு குறிப்பிட்ட நபரை என்ன செய்யணும், பள்ளிவாசலில் இஅ்திகாஃப் கம்பல்சரியாக இருக்கும். இல்லைன்னு சொன்னால் பணம் கொடுத்தாவது என்ன செய்ய சொல்கிறாங்க, இஅ்திகாஃப் இருக்க வைங்க. 10 நாளைக்கு இஅ்திகாஃப், ஒரு நாளைக்கு 1000 ரூபா நான் தரம்பா, 10 நாளைக்கு 10,000 ரூபா நீ இஅ்திகாஃப் என்ன செய்யணும், உங்களால் காசு கொடுத்தாவது நீங்கள் என்ன செய்யணும், பள்ளிவாசலில் உட்கார வைக்கணுங்கிறாங்க இமாம்கள் சொல்கிறாங்க. அந்தளவுக்கு மிக முக்கியமானது. யாருமே நிறைவேற்றலை, இஅ்திகாஃப் இல்லைன்னு வைங்களேன், மொஹல்லா ஒட்டுமொத்த மொஹல்லா வசதி குற்றவாளி ஆகிடும். ஒருத்தர் இஅ்திகாஃப் இல்லை அப்படின்னு சொன்னால் ஒட்டுமொத்த மொஹல்லா வசதி யாரு, எல்லாமே குற்றவாளிகள். சுன்னத்தை முஅக்கதா உறுதி ஆக்கப்பட்ட கடமையாக்கப்பட்ட சுன்னத்தை நிறைவேற்றாத குற்றத்திற்கு ஒட்டுமொத்த முஹல்லாவாசி நம்ம என்ன செய்வோம், நம்ம காரணமாக நம்ம ஆயிடணும். அதனால ஒரு நபராக என்ன செய்யணும், இஅ்திகாஃப் இருப்பது மிக கட்டாயமாக இருக்குது. இதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஅ்திகாஃபினுடைய சட்டத்திட்டங்கள், அதனுடைய நன்மைகளை பற்றி நமக்கு சொல்லித் தர்றாங்க. அதே போல இஅ்திகாஃப் இருப்பவருக்கு சில சட்டத்திட்டங்கள் இருக்கு. அந்த சட்டத்திட்டத்தை என்ன செய்யணும், அவரை ஃபாலோ பண்ணி தான் இருக்கும். அவர் இஅ்திகாஃப் இருப்பவர் எந்த இடங்களில் இஅ்திகாஃப் இருக்கணும், தொழுகை நடைபெறக்கூடிய பள்ளிவாசல்கள், பக்து தொழுகை, ஜும்மா தொழுகை நடைபெறக்கூடிய பள்ளிவாசலை என்ன செய்யணும், இஅ்திகாஃப் இருக்கணும்.
இப்படி ஏட்டிக்காப்பு இருப்பவர் இப்போ திடீர்னு என்ன செஞ்சிருச்சு, ஒரு ஜனாதா வந்துருச்சு பள்ளிவாசலுக்கு மைக்கு. இப்போ ஜனாதா தொழுகை என்ன செய்யணும், பள்ளிவாசல் உள்ளதான் உட்காந்துருக்கிறாரு, பள்ளிவாசலுக்கு உள்ளதான் உட்காந்துருப்பார் ஏட்டிக்காப்பு இருப்பவர். ஜனாதா தொழுகை வந்துருச்சு, அந்த ஜனாதாவில் அவர் கலந்துக்கலாமா? கலக்கக்கூடாது, பள்ளிவாசலை விட்டு வெளியே போகக்கூடாது. ஆனால் கலந்துக்காமையே அந்த ஜனாதாவுடைய நன்மை, அந்த தொழுகையோட நன்மை யாருக்கு கிடைக்கும்? ஏட்டிக்காப்புகளுக்கு கிடைக்கும், ஏட்டிக்காப்புகளுக்கு கிடைக்கும். தேவைகள் ஏற்பட்டால் என்ன செய்யலாம், வெளியே போய்க்கிடலாம். தன்னுடைய சுய தேவைகளுக்காக என்ன செய்யலாம், பள்ளிவாசல் விட்டு வெளியே போயிட்டு தேவைகளை முடிச்சுட்டு குளிக்க வேண்டியது இருக்குது அல்லது டாய்லெட் போக வேண்டியது இருக்குன்னு சொன்னால் வெளியே போய்ட்டு என்ன செய்யணும், உடனே உள்ளே வந்துடும். வெளியே நின்று என்ன செய்யக்கூடாது, வீணான பேச்சுக்களை அவர் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுகளிலிருந்து நமக்கு இந்த ஏட்டிகாஃபுடைய சட்டத்தை நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அதே போல் ஏட்டிகாஃபுடைய சட்டம் என்னன்னு சொன்னால், குர்ஆன் ஹதீஸ் இஜ்மா உடைய ஆதாரத்தின் பிரகாரம் ஏட்டிகாஃப் ஒரு சுன்னத்தான ஒரு காரியமாக இருக்குது. ஏன்னு சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை சொல்கிறோம், வலா துபாஷிரூஹுன்ன வ அன்தும் ஆகிஃபூன ஃபில் மசாஜித். நீங்கள் பள்ளிவாசல் ஏட்டிகாஃப் இருக்கக்கூடிய நிலைமையிலே உங்கள் மனைவியோடு நீங்கள் சேராதீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்கிறாங்க, குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி காட்டுறான். ஆகிஃபூன், ஆகிஃபுன்னா யாரு, ஏட்டிகாஃப் இருப்பவர்கள். இன்னும் சொல்ல போனால் ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரெண்டு நபிமார்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளை இடுறான், அன் தஹீரா பைத்திய லித்தாயிஃபீன வல் ஆகிஃபீன வ ருக்கஇ சுஜூத். அந்த பைத்துல் ஹராமை, மக்காவை பைத்துல் ஹராமை என்ன செய்யுங்க, நீங்கள் சுத்தப்படுத்துங்க. யாருக்கு, ரெண்டு நபிக்கு எல்லாம் கட்டளை இடுறான், அன் தஹீரா, நீங்கள் இருவரும் சுத்தப்படுத்துங்கள். யார் யாரையும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும். யாருக்காக, அந்த தஹீரா பைத்திய லித்தாயிஃபீன், அந்த கஅபத்துல்லாஹ்வை வலம் வரக்கூடிய தவாப் செய்யக்கூடியவர்களுக்காகவும், வல் ஆகிஃபீன், அங்கு ஏட்டிகாஃப் இருப்பவர்களுக்காகவும், வருக்கஇ சுஜூத், அங்கு தொழுகக்கூடியவர்களுக்காகவே என்ன செய்யுங்க, அந்த பைத்துல் ஹராமை கஅபத்துல்லாஹ்வை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்கள் என்பதாக அல்லாஹ் என்ன செய்யலாம், ரெண்டு நபிமார்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுறான். அப்போ இந்த ஏட்டிகாஃப் இருப்பதனுடைய முக்கியத்துவம் நமக்கு இன்னும் அதிகமாக நமக்கு என்ன செய்யுது, நமக்கு உறுதிப்படுத்துகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் ஏட்டிகாஃப் இருக்கக்கூடியவர் தான் நாடிய போதெல்லாம் ஏட்டிகாஃபை துண்டித்து விடுறதுக்கு அவருக்கு அனுமதி இருக்கா அப்படின்னு சொன்னால் அவர் என்ன செய்யலாம், தனது ஏட்டிகாஃபை எப்போ வேணாலும் என்ன செய்யலாம், அவர் துண்டித்து விடலாம். இப்போ காலையில் சாயந்தரமாக வந்தார், மறுநாள் காலையில் அந்த ஏட்டிகாவை துண்டிச்சுட்டு அவர் போயிடலாமா அப்படின்னு சொன்னால் போயிடலாம். ஏன்னா ரொம்ப முக்கியமான காரணங்கள் இருக்கும். ஏதோ வெளியூர்களில் என்ன யாரோ வஃபாத் ஆகிட்டாங்க, ஒரு மையத்துக்கு கம்பல்சரியாக போக வேண்டியது இருக்குது, போய்தான் ஆகணும், சொந்தம் அப்படிங்கும்போது என்ன செய்யலாம், அந்த ஏட்டிகாவை முடிச்சுட்டு அதை என்ன செய்யலாம், போய் அவர் அந்த ஜனாதார கலந்துக்கிட்டு வரலாம். இது வெளியூரில். அதே போல் வெளி இடங்களுக்கு அவர் செல்லலாமா அப்படின்னு சொன்னால், வெளி இடங்களுக்கு அவர் என்ன செய்யக்கூடாது, அவர் செல்லக்கூடாது. அதே போல் ஏட்டிகாஃப் இருப்பவர் நோன்பாளியாக இருப்பது அவசியமா அப்படின்னு சொன்னால், இந்த கடைசி 10 நாள் ஏட்டிகாஃப் இருக்காங்க பாருங்க பள்ளிவாசலில், ரமலான் மாதத்தினுடைய கடைசி 10 நாட்களில் யார் வந்து ஏட்டிகாஃப் இருக்காங்களோ அவங்க என்ன செய்யணும், நோன்பாளியாகவும் இருக்கணும். நோன்பு வைக்காமல் ஏட்டிகாஃப் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இப்படியாக ஒவ்வொரு சட்டங்களும் நமக்கு என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் இமாம்கள் வகுத்து தர்றாங்க. அதே போல் பள்ளிவாசலில் தான் ஏட்டிகாஃப் இருக்கணும், அதை முன்னே சொல்லிட்டோம். அதே போன்று எவ்வாறான பள்ளிவாசலில் அவர் ஏட்டிகாஃப்னு சொன்னால் ஜமாத் தொழுகை நடைபெறக்கூடிய இடமாக இருக்கணும். அப்படிப்பட்ட பள்ளிவாசலில் தான் என்ன செய்யணும், அவர் ஏட்டிகாஃப் இருக்கணும். இது இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தனது ஸஹீஹுல் புகாரியில் அனைத்து பள்ளிவாசல்களும் என்ன செய்யலாம், ஏட்டிகாஃப் இருக்கலாம் என்ற தலைப்பின் கீழாக நான் மேலே சொன்ன அந்த ஆயத்தை குறிப்பிட்டு அவங்க சொல்கிறாங்க. எனவே பள்ளிவாசலில் தான் என்ன செய்யணும், ஏட்டிகாஃப் இருக்கணும். ஆண்கள் பெண்கள் என்ன செய்யலாம், வீடுகளில் தனியாக ஒரு இடத்துல ஒதுக்கிடணும். மற்ற நேரங்கள் மாதிரி வீட்டில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட அதிகமாக பேசிட்டு இருக்கிறது, அந்த இடத்த விட்டு தனியாக வந்துடுறது அப்படி இருக்கக்கூடாது. ஒரு ரூம் அவங்களுக்காக ஒதுக்கிட்டோம்னா அந்த ரூமில் தான் என்ன செய்யணும். இன்னைக்கு ஒரு ரூமில் நான் அட்டாச்சி பாத்ரூம் எல்லாமே வசதிகள் இன்னைக்கு இருக்குது. அப்போ அந்த ரூமில் என்ன செய்யணும், அவங்க தனியாக இருக்கணும். அவங்க தனியாக என்ன செய்யணும், ஏட்டிகாஃப் 8 நாளைக்கு இருக்கிறாங்களோ அதில் என்ன செய்யணும், அவங்க ஏட்டிகாஃப் இருக்கணும். முழுக்க இபாதத்துகளில் தான் இருக்கணும். பேச்சுக்களை என்ன செய்யணும், குறைச்சின்னு அதிகமாக பேசக்கூடாது. அதிகமாக குர்ஆன் ஓதணும், திக்ர் செய்யணும். அதே போல் பள்ளிவாசல் வீடுகளில் கித்தாபுகள் இருக்கா, ஹதீஸ் கித்தாபு வந்து என்ன செய்யலாம், நாவல்னு படிக்கக்கூடாது. சில வீடுகளில் செய்வாங்க ஏட்டிகாஃப் இருக்கிறவங்க
சில நேரத்தில் இந்த கதை புக்கெல்லாம் வச்சுருப்பாங்க சில வீடுகளில், நல்ல இன்ட்ரெஸ்டான கதைகள்லாம் இருக்கும். அதை எடுத்து ஈட்டிக்காக இருந்துக்கிட்டு அதை எடுத்து படிச்சுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் படிக்கக்கூடாது. தொழுகையுடைய முறை கிதாபுகள் இருக்கும், அதை எடுத்து படிக்கலாம். அதே போல் ஹதீஸ் கிதாபுகள் தமிழில் இருக்கும், அதை எடுத்து படிக்கலாம். இல்லை குர்ஆனை ஒரு பக்கத்தை ஓதிட்டு அதுக்கு முன்னாடி தர்ஜுமாவை பார்க்கலாம். இப்படியாக ஏதேனும் ஒரு அமல்ல தான் நம்ம நேரம் போகும். சும்மா என்ன செய்யக்கூடாது, நேரத்தை வந்து கடத்திடக்கூடாது. அதே போல் ஏத்திகாஃபினுடைய குறைந்தபட்ச அளவு நேரம் எவ்வளவு அப்படிங்கிறத சொல்லும் பொழுது, ஏத்திகாஃபுடைய குறைந்த கால நேரம் 1 நிமிடமோ அல்லது 1 மணி நேரமோ அல்லது 1 நாள். 1 நிமிஷம். ஒருத்தர் என்ன செய்யறாரு, ஏத்திகாஃபு நீயத்து பள்ளத்தில் உட்காந்து எழுந்து விட்டாருன்னு வைங்களேன், அவருக்கு நன்மை உண்டு. ஒருத்தர் 1 மணி நேரம் வந்து உட்காந்து எழுந்து போறாரு, அவருக்கு நன்மை உண்டு. ஒருத்தர் 1 நாள் ஃபுல்லாக உட்காந்துருக்கிறாரு, இப்போ அவருக்கு என்ன இருக்குது நன்மை. நார்மலாகவே ரமலான் அல்லாத மாதத்திலும் பொதுவாக நம்ம பள்ளியாசம் உள்ள வரோம் பார்த்தீங்களா, பள்ளிவாசம் உள்ள கால் எடுத்து வைக்கும் பொழுது, அந்த கால் எடுத்து வைக்கும் போது எனக்கு ஞாபகம் வருது. நிறைய பேரை நான் பார்க்குறேன், பள்ளிவாசம் உள்ள காலை வைக்கும்போது இடது காலை தான் வைக்கிறாங்க. இடது காலை வச்சு போகிற இடம் ஒரே இடம். அது என்ன இடம்னு சொன்னால் டாய்லெட்டு தான். டாய்லெட்டு போகும்போது மட்டும் என்ன செய்யணும், இடது காலை உள்ளே வச்சு போகணும், வலது காலை வெளியே வச்சு நம்ம வெளியே வரணும். ஆனால் இது அல்லாமல் பள்ளிவாசலாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், எந்த இடமாக இருந்தாலும் உள்ளே போகும்போது என்ன செய்யணும், வலது காலை எடுத்து வச்சு உள்ளே போகணும். வெளியே வரும் பொழுது இடது காலை எடுத்து என்ன செய்யணும், நம்ம வெளியே வரணும். இப்போ இது போன்ற பள்ளிவாசல் என்ன நம்ம வந்து அது ஏத்திகாஃப் சாதாரணமாகவே பள்ளிவாசல் உள்ள வர்ற பார்த்தீங்கன்னா வரும் பொழுது ஏத்திகாஃப் நீட்டு வச்சிருவீங்க. நவைத்து சுன்னத்தில் ஏத்திகாஃப் மதுத்து ஃபி ஹாதல் மஸ்ஜித் இல்லாஹி தஆலா. யா அல்லாஹ், இந்த பள்ளிவாசல்ல எவ்வளவு நேரம் நான் வந்து தங்கியிருக்கிறேனோ அந்த நேரம் கூட நான் ஏத்திகாஃபோட நீயத்தை நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு அந்த நீயத்தோட உள்ள வந்தீங்கன்னு வைங்கன்னா, உங்கள் தொழுகையின் நன்மையும் கிடைச்சிடும், தொழுகைக்காக காத்திருக்க நன்மையும் கிடைச்சிடும், ஏத்திகாஃபோட நன்மையும் கிடைச்சிடும். இது நார்மலாக எப்பொழுதுமே எப்போ பள்ளியாசம் உள்ள வந்துட்டோமோ ஏத்திகாஃபோட நீயத்தில் உட்காந்துட்டோம்னா நமக்கு ஏத்திகாஃபோட நீயத்தை என்ன செய்யும், நம்ம கிடைச்சிட்டே இருக்கும். அந்த நீயத்தை வச்சிடும் முதல்ல. யா அல்லாஹ், இந்த பள்ளிவாசல் இருக்கக்கூடிய அந்த நேரம் முழுக்க அது 10 நிமிஷமோ 1/4 மணி நேரமோ 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ எவ்வளோ நேரம் நான் இருக்கிறேனோ நான் ஏத்திகாஃபோட நீயத்தை செஞ்சுட்டேன் அப்படின்னு என்ன செய்யணும், நீயத்தை வச்சுட்டோம்னு சொன்னால் ஏத்திகாஃபோட அந்த நன்மை என்ன செஞ்சிடும், முழுமையாக கிடைத்துவிடும் என்பதாக இமாம்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அதே போல் ஏத்திகாஃப் இருப்பவர் தன்னுடைய சுய தேவைக்காக என்ன செய்யலாம், வெளியில் அவங்க என்ன செய்யலாம், போயிட்டு வரலாம். சில பள்ளிகளில் அந்த பள்ளியினுடைய கட்டடத்துக்கு உள்ளாகவே என்ன இருக்கும், சுய தேவைகளுக்கு உண்டான எல்லா விதமான வசதிகளும் இருக்கும். ஆனால் சில பள்ளிகளில் பார்த்தோம்னு சொன்னால் பள்ளியை விட்டு கொஞ்சம் தூரம் போகிற மாதிரி இருக்கும். பாத்ரூம் தனியாக கட்டிடுவாங்க, பள்ளியாசலோடு சேர்ந்து இருக்காது, தனியாக இருக்கும். அப்போ அவரை என்ன செய்யணும்னு சொன்னால் என்ன செய்யலாம், அவரை அந்த இடத்தை விட்டுட்டு பள்ளியிலிருந்து போய் தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றிட்டு என்ன செய்யலாம், மீண்டும் பள்ளிக்கு வரணும். அதற்கு அவருக்கு அனுமதி இருக்குது. அதே போன்று ஏனைய தேவைகளுக்காகவே பள்ளிவாசலை விட்டு வெளியே போகலாமா அப்படின்னு கேட்டோம்னு சொன்னால், பள்ளிவாசலை நிறைவேற்ற முடியாத அவசிய தேவைகளுக்காக வேண்டி பள்ளிவாசலை விட்டு ஏத்திகாஃப் இருப்பவர் வெளியே என்ன செய்யலாம், அவர் போகலாம். எந்த அளவுன்னு சொன்னால் ரொம்ப நீண்ட நேரம் வெளியே போயிடக்கூடாது. இப்போ ஒரு தேவை இருக்குது, போக வேண்டிய அவசியம் இருக்குதுன்னு சொன்னால் ஒரு 1/4 மணி நேரம் அது 1/2 மணி நேரத்தில் போயிட்டு வந்துடலான்னா அவர் போய்க்கிடலாம். ரொம்ப நீண்ட நேரம் 1 மணி நேரம் ஆகும் போயிட்டு வர்றதுக்கு, 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும்னு சொன்னால் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. ஒரு குறுகிய நேரமாக இருந்தால் என்ன செய்யலாம், தன்னுடைய தேவையை முடிச்சுட்டு அவர் வந்துடலாம். அதே போல் ஏத்திகாஃப் இருப்பவர்கள் தன்னுடைய மனைவியோடு அவர் என்ன செஞ்சார், உறவு கொண்டுட்டார். அப்போ அவருடைய ஏத்திகாஃபுடைய நிலைப்பாடு என்ன என்று என்று இந்த சட்டத்தை கேட்கும் பொழுது இமாம்கள் சொல்றாங்க, எப்போ அவர் மனைவியோட உறவு கொண்டுட்டாரோ அவருடைய ஏத்திகாஃப் என்ன ஆயிடுச்சு, அது முடிஞ்சிடும். ஏத்திகாஃப் முடிஞ்சிடும். ஏன் சொன்னா என்ன செய்யலாம், குர்ஆன்ல சொல்லணும் இல்லை, வலாத்து பாஷிருஹுன்ன வஅன்து மாகிஃபூன ஃபில் மசாஜித். பள்ளிவாசல் ஏத்திகாஃப் இருக்கக்கூடிய அந்த நிலையில உங்கள் மனைவியோடு நீங்கள் சேராதீர்கள் என்பதாக என்ன செஞ்சிட்டாங்க, கட்டளையே ஓடலாம். அப்போ ஏத்திகாஃப் இருப்பவர் மனைவியோடு சேர்ந்துட்டாருன்னு சொன்னால் அவருடைய ஏத்திகாஃப் முடிஞ்சிடும். மீண்டும் அந்த ஏத்திகாஃப் என்ன செய்யணும், அவர் கலா செய்யணும் என்பதாக இவங்க சொல்லி தர்றாங்க. அப்போ ஏத்திகாஃப்னா என்ன, ஏத்திகாஃபுடைய வகைகள் என்ன, ஏத்திகாஃபுடைய நன்மைகள் என்ன என்பதை நம்ம பார்க்கணும். அப்போ ஏத்திகாஃப் இருப்பதன் மூலமாக நமக்கு என்ன பலன் கிடைக்குது, ஏத்திகாஃப் இருப்பதனால நிறைய பலன்கள் ஹதீஸுகளில் எழுதுகிறாங்க. இமாம்கள் முஹத்திஸீன்கள் ஹதீஸின் வாயிலாக ஏத்திகாஃப் இருப்பதற்கு கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி நிறைய எழுதுகிறாங்க. அதில் 4 மட்டும் நான் சொல்கிறேன். அதில் முதலாவது, ஏத்திகாஃப் இருப்பவர் தொழுகைக்காக காத்திருக்கக்கூடிய நன்மை அவர் கிடைக்கும். என்ன செய்கிறாரு, ஒரு 10 மணிக்கு என்ன செய்யறாரு, தூங்கி எந்திரிக்கிறாரு, தொழுதுட்டே இருக்கிறாரு, இதுக்கு செஞ்சுட்டு குர்ஆன் ஓதிட்டு இருக்கிறாரு. இப்போ 12:40 வாங்க சொல்லிட்டாங்க. அதுக்கு பிறகு என்ன செய்வார், லுஹர் தொழுகை எப்போ ஜமாத்து வைப்பாங்க அப்படின்னு என்ன செய்யறாரு, எதிர்பார்த்துட்டே உட்காந்துருக்காரு, பள்ளியாசத்தில் உட்காந்துருக்காரு பார்த்தீங்களா.
அந்த எதிர்பார்ப்புக்கு நன்மை இருக்கு. என்ன நன்மை? புகாரி ஷரீஃபில் ஹதீஸ் சொல்லப்பட்டிருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் அந்த தொழுகையை எதிர்பார்த்த வண்ணமாக அமர்ந்திருக்கிறாரோ அவருக்கு மலக்குகளுடைய துஆ இருக்கு என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அந்த மலக்கு என்ன செய்யறாரு? யா அல்லாஹ், இவருடைய பாவத்தை நீ மன்னிப்பாயாக, இவருக்கு நீ கிருபை செய்வாயாக என்று மலக்கு என்ன செய்யறாங்க? அவருக்காக துஆ செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது முதலாவது பலன். இரண்டாவது பலன் என்ன? தொழுகைக்கு பின்னால அமர்ந்திருக்கும் நன்மை. மற்றவங்க ஏத்திகாஃப் இல்லாதவங்க என்ன செஞ்சிருவாங்க? தொழுது முடிஞ்சது சலாம் கொடுத்தோன்னு சில பேர் ஓடி போயிடுவாங்க. சலாம் கொடுத்தோன்னு ஓடி போயிடுவாங்க. துவாக்கள் இருக்க மாட்டாங்க. சில பேர் என்ன செய்வாங்க? துவாக்களை எடுத்துட்டு சுன்னத்தெல்லாம் தொழுதுட்டு போயிடுவாங்க. ஆனா இவர் என்ன? சுன்னத்தெல்லாம் தொழுதுக்கு பின்னால, தொழுகைக்கு பின்னால என்ன செஞ்சிருக்கிறாரு? அவர் பள்ளிவாசல தான் உட்கார்ந்துருக்கிறாரு. வெளியில போக முடியுமா? போக முடியாது. பள்ளிவாசல அமர்ந்திருக்காரு பார்த்தீங்களா? அதற்கு என்ன இருக்கு? மிகப்பெரிய ஒரு நன்மை இருக்கு. ஆரம்பத்தில் சுன்ன தொழுதுட்டு பரலுக்காக எதிர்பார்த்து உட்கார்ந்தாரு, அதுக்கு தனி நன்மை. தொழுகைக்கு பின்னாலே என்ன செய்யறாங்க? அந்த ஏட்டிக்காக இருக்கக்கூடியவர் உட்கார்ந்துருக்கிறார் பார்த்தீங்களா? எதிர்பார்த்து உட்கார்ந்துருக்கிறார். அப்போ அதுக்கு எனக்கு நன்மை இருக்கு. முஸ்லீம் ஷரீஃப் ஹதீஸ் வருது, யார் தொழுகைக்கு பிறகு அமர்ந்து நன்மையை எதிர்பார்த்தவராக அமர்ந்திருப்பார், அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய எல்லா விதமான பாவத்தையும் எல்லாம் அழிச்சிடறோம். எம்ஹுல்லாஹு பிஹில் ஹதாயா, அவருடைய எல்லா பாவங்களும் அழிக்கப்படுது. எல்லா பாவத்தையும் மன்னிக்கப்படுதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லல, அவரை பாவம் பூரா அழிக்கப்படுது. ஒண்ணுமே இல்லாம எல்லாம் ஆக்கிடுவான். பாவமே இது, பாவமே இல்லை, பாவமே செய்யாத மாதிரி. அடுத்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவர்களுக்கு அவருடைய இஹ்லாஸுக்கு தகுந்தாற்போல் என்ன செய்யப்படும்? அவருடைய அந்தஸ்துகள் உயர்த்தப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டது. இது இரண்டாவது பலன். மூன்றாவது, ஒன்று கூடி குர்ஆன் ஓதுவதனுடைய நன்மை. ஒரு 4-5 பேர் அல்லது 10 பேர் இருக்கிறாங்க, ஏற்றுக்காமல் இருக்கிறாங்க, என்ன செய்வாங்க? ஒன்று சேர்ந்து வட்டமாக உட்காந்து குர்ஆன் ஷரீஃப் ஓதுவாங்க. அல்லது 5 பேர் உட்காந்து ஓதுவாங்க. இல்லை ஒருத்தர் மட்டும் இருக்கிறாருன்னா அவர் மட்டும் என்ன செய்வார்? உட்காந்து குர்ஆன் ஷரீஃப் ஓதுவார். அப்படி குர்ஆன் ஷரீஃப் ஓதக்கூடிய அந்த மனிதருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படிப்பட்ட நன்மையை கொடுக்கிறார் என்று சொன்னால், அவரின் மீது இந்த ஹதீஸ் அபூதாவுதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நஸரத் அலைஹிமுஸ் ஸகீனா, அவர் மீது சக்கீனத் என்று சொல்லக்கூடிய அமைதி இறங்குகிறது. வகஷியத்துஹுமுர் ரஹ்மா, அல்லாஹ் அவரின் மீது ரஹ்மத்தை சூழ்ந்து கொள்கிறான். வஹப்பத்துஹுமுல் மலாயிகா, மலாயிகத்துமார்கள் அவரை என்ன செய்றாங்க? சூழ்ந்து கொள்கிறார்கள். இந்த 3 விதமான பலன்கள் என்ன செய்து கிடைக்கும். பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஸக்கரஹுமுல்லாஹு இந்த ஸக்கரஹுமுல்லாஹு ஃபீமன் இந்தஹு, தன்னிடத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த அந்தஸ்து இருக்கக்கூடிய மலக்குமாரிடத்திலே அந்த ஏட்டிக்காக இருப்பவரை பற்றி அல்லாஹ் பெருமை பாராட்டி பேசுகிறான். ஏட்டிக்காக இருந்து யார் குர்ஆன் ஓதுறாங்களோ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள், முதல் நன்மைன்னா சக்கீனத் என்று சொல்லக்கூடிய அமைதி அவர் மீது இறங்குகிறது. 2வது ரஹ்மத் அவரை சூழ்ந்து கொள்கிறது. 3வது மலக்குமார்கள் அவரை சூழ்ந்து கொள்கிறார்கள். 4வது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய மலக்குமாரிடத்திலே அந்த அடியாரை பற்றி பெருமை பாராட்டி பேசுகிறான். இது 3வது பலன். 4வது திக்ரு செய்யக்கூடிய நன்மை. என்ன செய்வார்? காலையில் மாலையில் எப்பொழுதுமே திக்ரு செஞ்சுக்கிட்டே இருப்பார். அந்த திக்ரு செய்யக்கூடிய நன்மை அந்த ஏட்டிக்காக இருக்கும்போது தான் என்ன செய்யுது? கிடைக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டது. இது நீண்ட ஒரு சம்பவம். இது அதாவது அதற்கு முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவங்க ஒரு சபையை கடந்து போறாங்க. கடந்து போகும் பொழுது சில சஹாபாக்கள் உட்கார்ந்து திக்ரு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ முஆவியா ரலியல்லாஹு கேட்குறாங்க, எதற்காக நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் அப்படின்னு. அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக, அல்லாஹ்வை திக்ரு செய்வதற்காக நாங்கள் அமர்ந்திருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது, நிச்சயமாக சத்தியமாக சொல்றீங்களா அப்படின்னு என்ன செய்யறாங்க? முஆவியா கேட்குறாங்க. ஆமாம், சத்தியமாக நிச்சயமாக நாங்கள் அல்லாஹ்வை திக்ரு செய்வதற்காக வேண்டியே நாங்கள் அமர்ந்திருக்கிறோம் என்று அந்த சஹாபாக்கள் சொன்னாங்க. பிறகு முஆவியா ரலியல்லாஹு சொன்னாங்க, நீங்க சத்தியம் செஞ்சு சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, இருந்தாலும் நான் ஏன் கேட்டேன் அப்படின்னு சொன்னா, ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் கேட்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? இப்படிதான் என்னிடத்துல கேட்டாங்க. ஒரு கூட்டத்தார் கடந்து செல்லும் பொழுது அல்லாஹ்வை திக்ர் செஞ்சு கொண்டிருந்தாங்க சில தோழர்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, எதற்காக நீங்க இங்கே அமர்ந்திருக்கிறீங்க அப்படின்னு. அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்காக. நிச்சயமாகவா, சத்தியமாகவா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க. எனவேதான் உங்களிடத்தில் நான் என்ன செஞ்சேன்? இதை பற்றி கேட்டேன். அப்படி யார் அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்காக வேண்டி ஒன்று கொடுக்கின்றார்களோ அப்படிப்பட்ட அந்த அடியார்களை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமிதம் கொள்கிறான், பெரிய மகிழ்ச்சி அடைகின்றான்.
மேலும் அவரின் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானுடைய மாதத்திலே அருள் மழையை பொழிகின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி ஹதீஸ் ஷரீஃபிலே பார்க்க முடிகிறது. ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வர இருக்கின்ற இந்த இறுதி பத்தில் பள்ளிவாசலில் இழ்த்திகாஃப் இருக்கக்கூடிய தௌஃபீக் நமக்கு அல்லாஹ் தந்தல் புரிவானாக. அந்த இழ்த்திகாஃபில் இருந்த இழ்த்திகாஃபுடைய நன்மைகள் எதுவெல்லாம் இருக்கிறதோ அந்த அனைத்து நன்மைகளையும் பெற்றுக்கொள்வதற்கான தௌஃபீக் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. அந்த இறுதி பத்தில் அதிகமான இபாதத்துக்கள் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. மற்ற நாட்களை விட இந்த இறுதி 10 நாட்களில் அதிகமான இபாதத்துகள் ஜமாத்தோடு நாம் சொல்லக்கூடிய இபாதத்துகள் அல்லாமல் தனிப்பட்ட முறையில் என்ன செய்யணும், இபாதத்துகளை நாம் அதிகமாக நாம் செய்ய வேண்டும். இந்த 10 நாட்கள் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம், மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். இதை நாம் நழுவ விட்டு விடக்கூடாது. ஒவ்வொரு நேரமும் நமக்கு உண்டான நேரமாக நாம் கொடுத்திருக்கின்றான். எனவே இந்த இறுதி 10 நாட்களை நாம் நன்முறைகளை பயன்படுத்தி அல்லாஹ்வை நெருங்குவதற்குண்டான தௌஃபீக்கினை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாத்தை பெறக்கூடிய நன்மக்களாக நம்மை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. நாளை மறுமை நாளிலே உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த பாக்கியத்தை நமக்கும், நமது மனைவிமார்களுக்கும், நமது பிள்ளைகளுக்கும், நமது பெற்றோர்களுக்கும், இந்த உலகத்தில் வாழக்கூடிய கோடான கோடி முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் அந்த தௌஃபீக்கினை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.